என்னங்க வெறுப்பாக இருக்குது, என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை, என் வாழ்க்கையை பார்த்தாலே வெறுப்பு தான் வருது, அப்படியே இருக்குது, எதுவும் நடக்கலை, எந்த மாற்றமும் இல்லை, இனிமேலும் எதுவும் நடக்காது போலங்க என் வாழ்க்கையிலலாம், பயங்கர வெறுப்பாக இருக்குது, இப்படி தொடர்ந்து இருந்தால் நான் என்ன பண்ணுறது, எப்படிங்க வாழ பிடிக்கும், இப்படி தொடர்ந்து இருந்தால் என்னால் வாழ முடியல, கஷ்டமாக இருக்குது, இது தொடராது. தேவன் அதான் சொல்கிறாங்க, இது மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு தொடராது, ஒரு அதிசயத்தை தேவன் உங்களுக்காக செய்வார், ஒரு அற்புதம் உங்களுக்காக செய்வார். உங்கள் வாழ்க்கை வெறிச்சோடி போய் கிடக்குதுல்ல, அதற்காக அவர் ஒரு அதிசயத்தை செய்வேன் அப்படின்றாங்க. உங்கள் வெறிச்சோடி போய் கிடக்கிற வாழ்க்கை, அதற்கு ஒரு சந்தோஷம் வந்துடும், ஒரு அதிசயத்தை செய்து தேவன் சரி பண்ணிடுவாங்க. அவர் நான் நடத்த முடியாத இந்த வாழ்க்கையை நான் நடத்தி தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு மூளைக்கே புரியாது இது எப்படி சரியாயிடுச்சுன்னு. தேவன் அப்படி ஒரு அதிசயத்தை செய்வார். இது முடியாதுன்னு நினச்சிங்களே, தேவன் ஒரு அதிசயம் செய்து அதை சரி பண்ணி தருவார். திரும்பவும் உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக அது ஓட ஆரம்பிச்சிடும், இயல்பான வாழ்க்கைக்கு நல்லபடியாக அது ஓட ஆரம்பிச்சிடும். அதனால் பயப்படாதீங்க, உங்கள் வாழ்க்கை அப்படி முடங்கி போய் கிடக்காது, அது நன்றாக ஓட ஆரம்பிச்சிடும். என்னங்க இந்த பிரச்சனை என்னை வாழ விட மாட்டேங்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் நல்லா வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், ஆனால் இந்த வாழ்க்கை என்னை வாழ விட மாட்டேங்குது, எனக்கும் ஒரு முடிவு வேண்டும்ன்றீங்களா? அதற்காக தான் தேவன் என்ன சொல்கிறாங்க, ஒரு அதிசயம் செய்து தரேன், ஒரு அற்புதம் செய்து தரேன், நல்லபடியாக ஆகிடும். நீங்கள் வாழணும்னு நினைக்கிறீங்களே, அதனால் நீங்கள் வாழ்வீங்க, நல்லா வாழ்வீங்க, தேவன் உங்களை வாழ வைப்பார். அதற்காக தான் தேவன் இன்னைக்கு அதிசயம் செய்ய வராரு.